Thank you.
पुण्य सवेरा से आए अपने आप को जानो राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा ओम शांति ओम शांति ओम शांति ஓம் சாந்தி. தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களுடைய சிறப்பு தன்மை என்னன்னா, அவங்க முழு உலகத்தையுமே ஆட்சி செய்யக்கூடிய சக்தி அவங்ககிட்ட நிறைஞ்சிருந்தது. ஸோ அந்த சக்தி அவங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சிது? இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் சர்வசக்திவான் பாபாவுடைய நினைவில் இருந்திருக்காங்க. மேலும் பாபா சொல்கிறாரு, உள்நோக்கு முகம் என்ற குகையிலிருந்து அவங்க தபஸ்யா பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் ரிஷி முனிகள்லாம் காட்டில் குகையில் தபஸ்யா பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. பாண்டவர்கள் குகையில் வாழ்ந்தாங்க அப்படிலாம் வர்ணனை பண்ணியிருக்காங்க. பட் பாபா நமக்கு இப்போ என்ன சொல்கிறார்? உலகமே காடுங்கிறார். நம்ம எந்த காட்டுக்கு போக வேண்டியதில்லை, உலகமே காடுங்கிறார். அப்போ நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் கடமைகள் செய்தாலும் பாபா நமக்கு என்ன குகை கொடுத்துருக்காரு? உள்நோக்கு முகம். அதாவது நம்ம ஆத்மா அபிமானி நிலையில் இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவை பற்றிய சிந்தனையில் நம்ம ஒருமுகப்படுத்தும் போது மற்ற உலக எண்ணங்களிலிருந்து நம்ம விடுபடுறோம். அப்போ உலகத்தினுடைய எந்த வாயு மண்டலத்தின் தாக்கம் நம்ம மேலே ஏற்படாது. வெளிநோக்கு முகத்தில் வரும்போது தாக்கல் ஏற்படுறது. எப்படி குகையில் இருந்தால் ஒரு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க, அதே போல தான் நமக்கு பாதுகாப்பு நமக்குள்ளே நம்ம போகணும். எவ்வளோக்களோ நம்ம உள்முகமாக, உள்நோக்கு முகம் அப்படின்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆத்மாவின் முகத்தை நாம் பார்க்கணும். அந்த பயிற்சி நாம் அதிகமாக செய்யும்போது நமக்கு பாதுகாப்பு இருக்குது, பாபாவுடைய சக்திகளும் நம்ம கிரகித்து கொள்ள முடியும். அப்போ சத்தியத்தில் ஒரு தேவதா தர்மத்தின் ஆட்சி நடைபெறுகின்றதுன்னு பாபா சொல்கிறார். அதனால் இந்த நேரம்தான் அந்த சக்திகளை நாம் நமக்குள் கிரகித்து கொண்டு நமக்குள் நிரப்பிக்கொண்டு உலகத்தையே ஆளும் சக்தி. சுயராஜ்ய அதிகாரி விஸ்வராஜ்ய அதிகாரிங்கிறார்.
எவ்வளோக்குள்ள பாபாவுடைய சக்திகள் நாம் அடையிறோமோ அப்போ சுயத்தின் மீது நமக்கு ஆளுமை அதிகரிக்கின்றது. அவங்க தான் உலகத்தையே ஆட்சி புரிய முடியும்னு சொல்கிறாரு. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன் முரளி 12/6/2025। मीठे बच्चे, तुम्हें अभी ज्ञान की दृष्टि मिली। இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தின் பார்வை கிடைத்திருக்கின்றது. இஸ்லியே ஞான பார்வை கிடைச்சதுனால நன்மை என்ன? துமாரா பட்டக்னா பந்துவா, நீங்கள் அலை மோதுவதிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். பாதை தெரியலன்னா அலை மோதுவோம், கண் இல்லைன்னா நம்ம எந்த திசையில் போவோம்னு தடுமாறுவோம். இப்போ பாபா நமக்கு கண்ணு கொடுத்துட்டாரு, பாதையும் காட்டிட்டார். அதனால் பாபா சொல்கிற பாதையில் போகணுமே தவிர நம்ம இப்படியா அப்படியா எங்கே அப்படின்னு எதுவுமே அலை மோத வேண்டிய அவசியம் இல்லை. துமே சாந்திதாம் சுகதாம் கோ யாது கர்த்தி ஹோ, நீங்கள் சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செய்கிறீர்கள். கேள்வி: देवताओं में कौन सी शक्ति है? वह ताकत किस विशेषता के कारण है? தேவதைகளிடம் என்ன ஒரு சக்தி இருக்கின்றது? எந்த விசேஷ தன்மையின் காரணத்தினால் அவர்கள் சக்தி அடைந்தார்கள்? பதில்: देवताओं में सारे विश्व राजी करने की ताकत है. தேவதைகளுக்கு முழு உலகத்தின் மீது ஆளும் சக்தி இருக்கு. இன்னைக்கு ஒரு மாநிலத்தையே ஒருத்தரால் ஆழ முடியாது. ஒரு சீஃப் மினிஸ்டரால் முழு ஸ்டேட்டையும் ஆழ முடியுமா? எவ்வளோ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, மேலும் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எவ்வளோ எம்எல்ஏ, எம்பி, பலவிதமான பதவிகள் எடுத்து மக்கள் ஆளுமை செய்கிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும். ஆனால் சத்தியத்தில் முழு உலகத்துக்குமே ஒரு தேவதைகளுடைய அரசாட்சி நடைபெறும். விஸ்வ மகாராஜன் ஸ்ரீ நாராயணன், விஸ்வ மகாராணி ஸ்ரீ லக்ஷ்மி ஆட்சி செய்வாங்க. வக்த் தாக்கத் விசேஷ் ஏக் மத் கி விசேஷதா கி காரண் ஹே. அந்த சக்தி எதனால் அவங்க அடைகின்றார்கள்? ஏக் மத், ஒரு தந்தையின் வழிப்படி நடந்த ஒரு விசேஷ தன்மையின் காரணத்தினால அவங்க சக்தி அடைகிறாங்க. वहाँ एक मत होने के कारण वजीर आदि रखने की दरकार नहीं. அங்கு ஒரு வழிதான் இருக்கும். எங்கே? சத்தியத்தில். எப்படி சங்கமத்தில் ஒரு ஸ்ரீமத் படி தான் நம்ம எல்லாரும் பிராமணர்கள் நடக்கிறோமோ, அந்த மாதிரி தேவதைகளுக்கும் அங்கு ஒரு வழிதான் இருக்கும். அதன் காரணத்தினால் அங்கு மந்திரிகள் தேவையில்லை. देवताओं ने संगम पर बाप से ऐसी श्रीमत ली हुई है जो 21 जन्म राज्य करते. தேவதைகள் சங்கம் யுகத்தில் பாபா கிட்ட அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பெற்றிருக்கின்றார்கள். அதனால் அவங்க 21 ஜென்மத்துக்கு ராஜ்யம் செய்கிறார்கள். वहाँ एक राजा की एक देवी फैमिली होती है, दूसरा मत होती नहीं. அங்கு ஒரே ஒரு ராஜா, மற்ற அனைவரும் எப்படி இருப்பாங்க? ஒரு குடும்பமாக, அது தெய்வீக குடும்பமாக இருப்பாங்க. ராஜா, பிரஜா, தாஸ், தாசிங்கிற ஒரு டிஃப்ரென்ஸு பதவியில் இருந்தாலும் மகாராஜாக்குள்ள வேறுபாடு இருக்காது. எல்லாமே ஒரு குடும்பம்னு தான் நினைப்பாங்க. மற்ற வழிகள் எதுவுமே அங்கு இருக்காது. பாடல்: நைன் ஹீன்கோ ராகு திகாவோ பிரபு, கண்ணற்ற குருடர்களுக்கு வழிகாட்டுங்கள் பிரபுவே என்று பக்தியில் பாடி வந்தோம். ஓம் சாந்தி. பச்சோं को नयन मिला है. குழந்தைகளுக்கு இப்பொழுது கண் கிடைத்துள்ளது. பகலே நயன் நஹி தே. கோன்சா நயன்? இதற்கு முன்னாடி கண் இல்லாதவர்களாக இருந்தீர்கள். எந்த கண் இல்லாமல் இருந்தீங்க? கியான் கி நயன் நஹி தே. ஞானத்தின் கண் என்பது இல்லாமல் இருந்தது. அக்ஞான் கி நயன் தோ தே. அஞ்ஞானத்தின் கண்கள், ஸ்தூல உடலுக்கு கண் இருந்தது, ஆனால் ஞான கண் என்பது இல்லை. பச்சே சாந்தி ஞான் சாகர் ஏக் பாப் ஹே. குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, ஞான கடல் ஒரே ஒரு தந்தை தான்.
और कोई में एक रूहानी ज्ञान है ही नहीं. வேற யார்கிட்டையுமே இந்த ஆன்மீக ஞானம் என்பது இல்லை. जिस ज्ञान से सद्गति हो अर्थात शांतिदाम सुखदाम ज्ञाனம், இந்த ஞானத்தின் மூலமாக சத்கதியை பெறுகிறார்கள், அதாவது சாந்திதாமம் சுகதாமத்துக்கு செல்கிறார்கள். அபி தும் பச்சோं को दृष्टि मिली, இப்பொழுது குழந்தைகளுக்கு திருஷ்டி கிடைத்திருக்கின்றது. कैसे सुखदाम बदलकर फिर माया का राज्य व दुखदाम बंद है, எவ்வாறு சுகதாமம் என்பது மாறி மாயினுடைய ராஜ்யம் ஆரம்பித்து துக்கம் நிறைந்த உலகமாக ஆகிவிடுகின்றது. புக்கார்னே லக்திகே நைன்ஹீன்கோ ராகு திக்காவோ, ஆக எப்போ மாயினுடைய ராஜ்யம் ஆரம்பமாகுதோ அப்போ துக்கம் ஆரம்பமாகுது. துக்கம் ஆரம்பத்திலிருந்தே நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணற்ற குருடர்களுக்கு வழிகாட்ட வாருங்கள்னு கடவுளை நம்ம கூப்பிட்டோம். பக்தி மார்க்கி யக்ய தான் புண்ணிய ஆதிசே கொய் ராக் மில்தா ஹை, பக்தி மார்க்கத்தில் செய்யக்கூடிய யாகங்கள் தான புண்ணியத்தின் மூலமாக வழி கிடைத்ததா. சாந்திதாம் சுகதாம் ஜானகி, எதற்கு வழி, சாந்திதாமம் பரந்தாமத்துக்கு நம்ம வீட்டுக்கு எப்படி போகிறது, சுகதாமம் சொர்க்கத்துக்கு எப்படி போகிறதுன்னு வழி கிடைக்கல. ஹரேக்கோ அப்பனா பாட் பஜானா ஹி ஹை, ஒவ்வொருவரும் அவரவருடைய பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். பாப் கத்தி முஜேபி பாட் மிலா ஹுவா ஹை, பாபா சொல்றாரு எனக்கும் இந்த நாடகத்தில் பாட் கிடைத்திருக்கின்றது. பக்தி மார்மே புகார்த்தி முக்தி ஜீவன் முக்திக்கு ராகு பத்தாவோ, பக்தி மார்க்கத்தில் அழைத்தோம், எதுக்காக அழைத்தோம், முக்தி ஜீவன் முக்திக்குண்டான வழியை காண்பியுங்கள். உஸ்கேலி கித்னா யக்யதப் தான் புண்ணிய ஆதி கயம், அதற்காக எவ்வளோ யாகங்கள் தான புண்ணியங்கள் செய்தீர்கள். கித்னா பட்டக்தேஹே, எவ்வளோ அலை மோதி கொண்டிருந்தீர்கள். சாந்திதாம் சுகதாமே பட்டக்னா ஹோத்தாகி நெகி, எப்போ ஆத்மா தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறதோ மேலும் சொர்க்கத்துக்கு போதோ அங்கே அலை மோதல் என்பதே இருக்காது. एक भी तुम जानते हो तो सिर्फ शास्त्र की पढ़ाई और जिस्मानी पढ़ाई को जानते हैं. உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சாஸ்திரங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்காங்க, உலக கல்வியில் என்ன பாடங்கள் கற்றுத்தர்றாங்க அதை தெரிஞ்சிருக்காங்க. இஸ் रूहानी बाप को तो बिल्कुल जानते ही नहीं, ஆத்மாவின் தந்தை பற்றி முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். रूहानी बाप ज्ञान तब आकर देते जबकि सर्व की सद्गति होती है. ஆன்மீக தந்தை எப்போ வந்து ஞானம் கொடுக்குறாரு, எப்போ அனைவருக்கும் சத்கதி கொடுக்க வேண்டியது இருக்கோ அப்போதான் வர்றார். புராணி துனியா பதல்னி ஹோத்தி ஹே, பழைய உலகம் என்பது மாற்றம் பெறுவதற்குண்டான நேரத்தில் அவர் வர்றார். மனுஷ से देवता बनते फिर सारी सृष्टि पर एक ही राज्य होता, மனிதர்களிலிருந்து தேவதைகளாக ஆயிட்டாங்கன்னா அதன் பிறகு முழு உலகத்தின் மேலேயும் ஒருவருடைய ராஜ்யம் இருக்கும். தேவி தேவதாவுக்கும் அந்த ஒருத்தர் யாரு, தேவி தேவதைகள் ஆட்சி. ஜிஸ்கோ ஸ்வர்க கதை, அதனைத்தான் ஸ்வர்க்கம் என்று கூறுகிறீர்கள். एक भी भारतवासी जानते हैं आदि सनातन देवी देवता धर्म भारत में ही था. பாரதவாசிகள் இதையும் அறிந்துள்ளீர்கள், எது, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பாரதத்தில்தான் இருந்தது. உஸ் சமய கோய் और धर्म नहीं था, அந்த நேரம் வேற எந்த தர்மங்கள் என்பது கிடையாது. तुम बच्चों के लिए अभी संगम युग, குழந்தைகளாகிய உங்களுக்காக இப்போ சங்கம யுகத்தில் இருக்கீங்க. பாக்கி சப் கலியுகமே, மற்ற அனைவரும் கலியுகத்தில் இருக்காங்க. அபி கோய் சாவர்னிட்டி கிங்டம் தோ ஹை நகி, இப்பொழுது யாருடைய ராஜ்யம் அரசாட்சி என்பது கிடையாது. அநேக் मतों से राज्य चलता है, அநேக வழிமுறையில் இந்த உலக அரசாட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. सत्य में तो एक महाराजा का ही मत चलती है,
சத்தியத்தில் ஒரு மகாராஜாவுடைய கட்டளை வழிப்படி தான் எல்லாம் நடப்பாங்க. வஜீர் நஹி ஹோதி, அங்கே மந்திரி என்பதை யாருமே இருக்க மாட்டாங்க. இத்தனி தாக்கத் அவ்வளோ சக்திங்கிறது அப்போ இருக்கும். फिर जब पतित बनते तो वज्र आदि रखते, எப்போ பத்தீத்தமாக ஆகின்றார்களோ அப்போதான் மந்திரிகள் வைத்துக் கொள்கிறார்கள். क्योंकि वक्त ताकत नहीं रहती, ஏன்னா ஆத்மால அப்போ சக்திகள் இழந்துடும். அபி தோ ஹை ஹி பிரஜா கா ராஜ், இப்போ நடைபெறுவது பிரஜைகளுடைய ஆட்சி. சத்தியமே ஹி தெய்வீ ஃபேமிலி ஹே, சத்தியத்தில் தெய்வீக ஃபேமிலி குடும்பம் இருக்கும். அபி எக் துமாரா ஈஸ்வரிய பரிவார் ஹே, இப்போ உங்களுக்கு இது ஈஸ்வரிய குடும்பமாக இருக்கின்றது. बाप कहते अपने को आत्मा समझ बाप की याद में रखते तो तुम ईश्वरीय परिवार के हो. பாபா சொல்றாரு, நீங்க தன்னைத்தானே ஆத்மான்னு தெரிஞ்சிட்டு பாபாவை நினைவு செய்றீங்கன்னா அப்போ நீங்க ஈஸ்வரிய ஃபேமிலியில் இருக்கீங்க. अगर देह अभिमान में आकर भूल जाते हो तो असुर परिवार के है. தேக உணர்வில் வந்து நான் ஆத்மாங்கிறதையும் நான் பாபாவுடைய குழந்தைகள் என்பதையும் மறந்தீர்கள் என்றால் அசுர பரிவாரத்தை சேர்ந்தவங்களாயிருங்க. एक सेकंड में ईश्वरीय संप्रदाय, फिर एक सेकंड में असुर संप्रदाय बन जाते हो. ஒரு நொடி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிய குடும்பத்தில் இருக்கீங்க, அடுத்த நொடி பார்த்தீங்கன்னா அசுர சம்பிரதாயத்தில் போயிடுறீங்க. अपने को आत्मा समझ बाप को याद करने की कितनी सच, தன்னை தானே ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்வது எவ்வளோ எளிதான வழிமுறை. परंतु बच्चों को मुश्किल लगता है, ஆனால் குழந்தைகளுக்கு அதுவும் கஷ்டமாக தெரிகின்றது. बाप कहते अपने को आत्मा से बाप को याद करो तो विक्रम विनाश होगा. பாபா சொல்றாரு, தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைத்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் பஸ்மமாகும். தேக துவாரா கர்ம் தோ கர்ணா ஹி ஹை, தேகத்தின் மூலமாக காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். தேக பிகர் தோ கர்ம் கர் நஹி, தேகம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு செயலும் செய்ய முடியாது. ஆத்மா புள்ளி எதுவும் செய்ய முடியாது. கோஷிஷ் கர்னா ஹே காம் காஜ் கர்த்தே பி ஹம் பாப் கோ யாத் கரே, நீங்கள் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் புத்தியில் நான் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். परंतु यहाँ तो बिगर काम भी याद नहीं कर. ஆனால் இங்கே சில குழந்தைகளுக்கு எந்த வேலையுமே இல்லை, ஆனால் பாபா நினைவு நிலைக்கலைன்னு சொல்கிறாங்க. பூல் ஜாத்தி, மறந்துடுறேன்னு சொல்கிறாங்க. மந்திர ஆதி ஜோ மில்தா ஹே வ புத்தி மே ரக்தா, உங்களுக்கு நான் சொல்லித்தரக்கூடிய மந்திரங்கள் இது எல்லாமே புத்தியில் நினைவில் வச்சுருக்கீங்களா? பக்தி में ऐसे कोई थोड़ी कहा जाते सारा दिन பக்தி கரோ, பக்தியில் யாராவது இந்த மாதிரி சொல்லுவாங்களா என்ன? முழு நாளும் நீங்கள் பக்தி செய்துட்டே இருங்கன்னு. உஸ்மே டைம் ஹோத்தாகி சவரே ஷாம் வராத், பக்தியில் கூட ஒரு குறிப்பிட்ட டைம், அதிகாலை நேரம், காலை நேரம், மாலை நேரம், இந்த மாதிரி குறிப்பிட்ட டயத்தில் இரவில் கூட ஒரு சிலர் செய்வாங்க. फिर मंत्र आदि जो मिलता है वह बुद्धि में रहता, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன மந்திர உபதேசம் கிடைக்குதோ அதை புத்தியில் வைக்கிறாங்க. அநேக் அநேக் சாஸ்திர ஹை வக் பக்தி மார்க் மே படுத்தி, அநேக சாஸ்திரங்கள் இருக்கின்றது, அவைகளை பக்தி மார்க்கத்தில் படிக்கிறாங்க. தும்கோ தோ கோய் புஸ்தக் ஆதி நஹி பढ़ना ना बनाना, நீங்கள் வேறு எந்த புத்தகங்கள் எடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த புக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. एक मुरली छपती है फिर है रिफ्रेश होने के लिए, இந்த முரளி கூட பிரிண்ட் அடிக்கிறது இதற்காக, குழந்தைகள் அப்புறம் படித்து ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்காக. பாக்கி கோய் கிதாப் ஆதி நஹி ரஹேங்கி, மற்றபடி எந்த ஒரு புத்தகங்கள் கூட இருக்காது. சப் கதம், எல்லாமே அழிஞ்சிடும். கியான் தோ ஏக் பாப் மே, ஞானங்கிறது ஒரு தந்தை கிட்டதான் இருக்கு. अभी देखो ज्ञान विज्ञान भवन नाम रखा है, டெல்லியில் ஞான விஞ்ஞான பவன் என்ற பெயர் வச்சிருக்காங்க. जैसे वहाँ योग और ज्ञान सिखाया जाता है, ஞான
விஞ்ஞான பவன் என்றாலே ஞானம் மற்றும் யோகம் கற்றுத்தரக்கூடிய இடத்துல அந்த மாதிரி பெயர் வைப்பாங்க. பட் கவர்மெண்ட் பில்டிங்க்கு அவங்க அந்த மாதிரி பெயர் வச்சுருக்காங்க. பிகர் அர்த் ஐசே நாம் ரக் தேதி, அர்த்தம் தெரியாமல் பெயர் வச்சிடுறாங்க. குச் பி பத்தா நஹி கியான் கியா ஹே விஞ்ஞான் கியா ஹே. ஞானம் என்றால் என்ன, விஞ்ஞானம், விஞ்ஞானம்னா யோகா, யோகம் என்றால் என்ன எதுவுமே தெரியாது. அபி தும் கியான் और விஞ்ஞான் கோ ஜான்தே ஹோ. ஆனால் இப்போ உங்களுக்கு ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, இவைகளை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். योग से होता है हेल्थ जिसको विज्ञान कहा जा. யோகத்தின் மூலமாகத்தான் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கின்றது. ஆகவே அதனை விஞ்ஞானம் சொல்கிறோம். பர்த் வக் படாய் ஹத் கி யஹான் தோ தும் பேஹத் கி ஹிஸ்ட்ரி ஜாஃபி புத். உலகத்தில் எத்தனையோ கல்விகள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே எல்லைக்கு உட்பட்ட கல்வி தான். ஆனால் இங்கே தான் உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட உலக சரித்திர பூகோளத்தை பாபா கற்பிக்கிறாரு. हम कैसे राजी लेते हैं, कितना समय और कब राजी करते थे, कैसे राजधानी मिले, एक बातें और कोई की बुद्धि में नहीं. நாம் எப்படி அரசாட்சி செய்து கொண்டிருந்தோம், எத்தனை காலம் நம்முடைய அரசாட்சி நடைபெற்றது, யார் நமக்கு அந்த ஆட்சி கொடுத்தாங்க, திரும்பி அந்த ஆட்சி எங்கே போயிடுச்சு, இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காம தான் நீங்கள் இருக்கீங்க. பாப் ஹி நாலேஜ்ஃபுல், பாபா தான் ஞானம் நிறைந்தவர். एक सृष्टि का चक्कर कैसा फिरता बाप ही समझा. இந்த காலச்சக்கரம் எப்படி சுழல்கின்றது இது பாபா தான் புரிய வைக்கிறாரு. बनी बनाया ड्रामा को ना जाने के कारण मनुष्य कर देते फलाना निर्वाण गया ज्योति ज्योति में जाया. மனிதர்கிட்ட ஞானம் இல்லாத காரணத்தினால, இந்த நாடகத்தினுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளாத காரணத்தினால மனிதன் கூறுகின்றான், இன்னார் நிர்வாண தாமத்துக்கு சென்று விட்டார்கள், ஜோதி ஜோதியோட கலந்து விட்டது அப்படிலாம் சொல்கிறான். தும் ஜான்தே சபி மனுஷ மாத்திர சிருஷ்டி சக்கர் மே ஆத்தே ஹே. ஆனால் நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித சிருஷ்டியில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கால சக்கரத்தில் சுற்றி வந்தானோ. சப் மே ஆத்மா ஹே, ஏ படா ட்ராமா ஹே. இது ஒரு பெரிய ட்ராமா, எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா. बाप समझाते मनुष्य की आत्मा एक शरीर छोड़ दूसरे लेती कितना बड़ा ड्रामा. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கின்றார், மனித ஆத்மா ஒரு உடல் விட்டுடுச்சுன்னா இன்னொரு உடலுக்குள்ள போகுது. இது எவ்வளோ பெரிய ட்ராமாவாக இருக்குது. பாப் समझाते ड्रामा 5 वर्ष का है. பாபா புரிய வைக்கின்றார், இந்த நாடகம் 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. अब ड्रामा कहते फिर ज़रूर उनका टाइम भी चाहिए. நீங்கள் இப்போ உலகத்தில் எல்லாரும் ட்ராமா இதுன்னு சொல்கிறாங்க, பட் அந்த ட்ராமாவனுடைய டியூரேஷன் காலகட்டம் என்னன்னு தெரியல. பாப் சம்ஜாத்தே ட்ராமா 5 வருஷம். பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், இந்த உலக நாடகம் 5000 ஆண்டுகளுக்கு உட்பட்டது. பக்தி மார்க் சாஸ்திரமே லிக் தியா ட்ராமா லாக்கோ வருஷம். பக்தி மார்க்க சாஸ்திரங்கள் என்னென்னு எழுதிட்டாங்க, இந்த நாடகம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இயங்கிட்டுருக்கு. भक्ति मार्ग शास्त्र में लिख दिया ड्रामा लाखों वर्ष का है. பக்தி மார்க்க சாஸ்திரங்கள் எழுதிட்டாங்க, இந்த நாடகம் பல லட்சம் ஆண்டுகள் வரைக்கும் நடக்கும். इस समय जबकि बाप ने अकर सहज राजयोग सिखाया था. இந்த நேரம்தான் பாபா குழந்தைகளுக்கு சகஜ ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். इस समय के लिए ही गायन, இந்த நேரத்துக்குண்டான மகிமை பாடப்படும். गौरव घोर अंधेरे में थे और पांडव रोशनी में थे. கௌரவர்கள் இருட்டில் இருந்தாங்க, பாண்டவர்கள் பாபா என்ன சொல்கிறாரு, வெளிச்சத்தில் இருந்தாங்க. वो लोग समझते कलयुग में तो अर्जुन 40,000 वर्ष है. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கலியுகத்தில் இன்னும் இருக்கிறது 40,000 வருஷம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க குருமார்கள். उनको पता नहीं पड़ता भगवान आया है. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் தெரியல, கடவுளே இப்போ வந்துட்டாரு. इस पुरानी दुनिया का मौत सामने खड़ा है. இந்த பழைய உலகத்தின் மரணம்
இதிலே இருக்கு. சப் அக்ஞான் கி நீந்த் மே சோயே படி, எல்லாருமே அறியாமை என்ற உறக்கத்தில் தூங்கிட்டு இருக்காங்க. जब लड़ाई देखते तो कहते ना तो महाभारत लड़ाई की निशानी है. கொஞ்சம் யுத்தம் ஆரம்பிச்சுன்னா சொல்கிறாங்க, மகாபாரத யுத்தத்தினுடைய அடையாளங்கள் தெரியுது. எக் ரிஹர்சல் ஹோத்தே ரஹி, இதெல்லாமே பாபா என்ன சொல்கிறாரு, ஒரு ஒத்திகை தான், ஃபைனல் வார் கிடையாது, இதெல்லாம் ஒத்திகை தான். ஃபிர் சல்தே சில்தே பந்த் ஹோஜ், இப்போ செஞ்சுட்டு போயிட்டே இருந்துட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. तुम जानते हो अभी हमारा पूरी स्थापना हुई थोड़ी ही, யுத்தம் நடக்குது, டக்கு நின்று போயிடுது. மனுஷன் நல்லா இருக்கான், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாங்க. யாருக்கு என்ன நடக்கும், எப்போ நடக்கும் தெரியாது. பட் இந்த உலக விநாசத்திற்குண்டான யுத்தம் இப்போ ஆரம்பமாகாது. ஏன்னா குழந்தைகள் இன்னும் கர்மாத்தித் நிலை அடையலை, புருஷார்த்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் பாபா சொல்கிற பழைய உலகத்தின் மரணம் எதிரிலே இருக்கு. எப்போ நம்முடைய முழு ராஜ்யத்தின் ஸ்தாபனை ஆயிருதோ அப்போ பழைய உலகம் தானாகவே போயிடும். இப்போ தான் பாபா வந்து சகஜமான ராஜ்யூகத்தை கற்பித்து ராஜ்யத்தை ஸ்தாபனிக்க செய்கிறாரு. கீதாமே பிரளய திகாதியா, ஆனால் கீதையில் ஒரே ஒரு பிரளயம் வந்ததாக காட்டுகிறார்கள். திக்காத்தா ஹேனா அவர் சப் மர் கயே, கீதையில் அந்த பிரளயம் வரும்போது எல்லாமே இறந்ததாக காட்டுறாங்க. பாக்கி 5 பாண்டவ பச், 5 பாண்டவர்கள் மட்டும் தப்பிச்சதாக காட்டுறாங்க. வக்பி பஹாட் பர் ஜாக்கர் கல் மரி, அவர்களும் மழை உச்சிக்கு போய் அப்படியே உருகி போயிடுறாங்க. ராஜ்யூசே கியா ஹுவா குச் பத்தா நஹி, ராஜ் யோகத்தினால என்ன ஆனாங்க இதை பற்றி யாருக்கு தெரியாது. பாப் அரேக் பாத் சம்ஜாத்தேர், பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டே இருக்காரு. வஹை ஹத்துக்கி பாத் ஹத்துக்கி ரச்சனா ஹத்துக்கி பிரம்மா ரச்சதே பால்னா பி கர்த்தே பாக்கி பிரளய நகி கர்த்தே, அவைகள் எல்லாமே எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள். எல்லைக்கு உட்பட்ட தந்தை குழந்தைக்கு படைப்பு கொடுக்குறாரு, பாலனை கொடுக்குறாரு. இந்த்வரா பச்சோங்கோ ரச்சதாகும், இவர் மூலமாக குழந்தைகளை நான் பிறப்பு கொடுக்கின்றேன். बाप कहती इनमें प्रवेश कर बच्चों को नॉलेज सुना थी, इन द्वारा बच्चों को बाप भी है, फैमिली भी है, एक बातें बड़ा गुख है. இப்போ அப்பாவும் இருக்காரு, தெய்வீக குடும்பமும் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஆழமான விஷயம். बहुत गंभीर बातें है, मुश्किल कोई बुद्धि में बैठ, இது ரொம்ப ஆழமான சக்திசாலியான கருத்துக்கள். ஆனாலும் ஒரு சிலர் புத்தியில் கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிறாங்க. अब बाप कहती पले पले तो अपने को आत्मा समझो, बाबा சொல்ற முதல் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. ஆத்மா ही एक शरीर छोड़ दूसरा लेती, ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரம் எடுக்கின்றது. शरीर पर ही भिन्न भिन्न नाम पड़ती, தேகத்துக்கு தான் பலவிதமான பெயர்கள் வைக்கிறாங்க. நாம் ரூப் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பின்ன பின்ன ஹே, ஒவ்வொரு பிறவிலையும் முகத்தின் தோற்றம், அவங்களுடைய பெயர், தொடர்பு, வீடு எல்லாமே மாறுது. ஏக்கி ஃபியூச்சர் தூசரோं से ना मिल, ஒரு பிறவியில் இருந்த முகத்தோற்றம் அதே மாதிரி இன்னொரு பிறவியில் கிடைக்காது. ஹரே ஆத்மா கி ஜனம் ஜென்மாந்தர் கி अपने ஃபியூச்சர்ஸ், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர்கள் எடுக்கக்கூடிய ஜென்மத்தினுடைய தோற்றங்கள் ஃபேஸ் தனித்தனியாக தான் இருக்கும். அப்படி ஆக்ட் ட்ராமாமி நூறு, உங்களுக்கு என்ன ஒரு ஆக்டு அது கூட அந்த நாடகத்தில் பதிவாயிருக்கு. யஹி மெஹனத் கி பாத்தை, இதுதான் நாம் முயற்சி செய்ய வேண்டிய விஷயம். இது ஆத்ம சிந்தனையில் இருக்கணும். तुम बच्चे जब याद की यात्रा में बैठते तो माया का तूफान आता है, युद्ध चलता है, उसमें घबराना नहीं. குழந்தைகள் நீங்கள் பாபா நினைவில் அமரும் பொழுது மாயினுடைய புயல் வருகின்றது, உள்ளுக்குள்ள போராட்டம் ஏற்படுகின்றது. ஆனால் இதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்து விடாதீர்கள். மாயா கடிகடி யாதுக்கோ தோடி, மாயை அடிக்கடி உங்களுக்கும் பாபாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிக்கும். संकल्प विकल्प ऐसे ऐसा आएंगे जो एकदम माथा खराब कर देंगे. வீணான கெட்ட எண்ணங்கள்லாம் மனசுக்குள்ள அவ்வளோ வரும். இதனால் என்ன ஆகிடும், புத்தி கெட்டு போயிடும்.
தும் மெஹனத் கரோ. ஆனாலும் பாபா சொல்ல நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள். பாப் நீ சம்ஜேங் லக்ஷ்மி நாராயண் கி கர்மேந்திரிய வைசே கைஷே हुई. பாபா சொல்கிறார், இந்த லக்ஷ்மி நாராயணுடைய கர்மேந்திரியங்கள் எப்படி அவங்க தன்னுடைய வசத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க. வக் சம்பூரன் நிர்விகாரி ஹே. அவங்க சம்பூர்ணமான நிர்விகாரிகள். ஏ சிக்ஷா இனுக்கோ காசு மிலா. இந்த ஒரு படிப்பு இவர்களுக்கு எங்கிருந்தது கிடைச்சது. அபி தும் பச்சோं को जानते हो शिक्षा मिल रही. ஆனால் குழந்தைகளாகி நம்ம தெரிஞ்சிட்டோம், பாபா நமக்கு இப்போ கல்வி கற்பித்து கொண்டிருக்கின்றார். இன்மே கோய் விகார் நகி ஹோதா. இதில் எந்த விகாரங்கள் என்பதே கிடையாது. வஹான் ராவன்ராஜ் ஹி நகி பீச்சே ராவன்ராஜ் ஹோத். சத்தியத்தில் ராவனுடைய ஆட்சிங்கிறதே இருக்காது, பின்னாடி தான் ராவணன் வர்றான். ராவன் கியா சீஜ் ஏ கோய் பி நகி ஜான். ராவணன் என்றால் அது என்ன பொருள் அப்படின்னு கூட யாருக்கு தெரியும். ட்ராமானுசார் நூந்து. நாடகத்தின்படி இதெல்லாமே ஃபிக்ஸட். ட்ராமா கே ஆதி மத்தியந்துக்கோ ஜான்தே ஹே. நாடகத்தின் ஆரம்பம் இடை இறுதி இவைகளை நீங்கள் அறிந்துள்ளீர்களா. இஸ்லியே நேத்தி நேத்தி கர்த்தே ஆயோ. அதனால் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. அபி தும் சொர்க்கவாசி பண்ணே கே லியே புருஷார்த் கர் ரஹி. இப்போ நீங்கள் சொர்க்கவாசியாக ஆகுவதற்குண்டான முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏ லக்ஷ்மி நாராயண் ஸ்வர்கி மாலிகினா. இந்த லக்ஷ்மி நாராயணன் ரெண்டு பேருமே ஸ்வர்க்கத்துக்கே எஜமானர்கள். இன்கோ ஆகே மாதா டேக்னே வாலா தமோ பிரதான் கனிஷ்ட புருஷ் ஹே. இவர்கள் முன்னாடி யார் போய் தலை வணங்குறாங்க? யார் தமோ பிரதானமாக தாழ்ந்த நிலையில் உள்ளார்களோ அவங்க தான் அவங்கள போய் தலை வணங்குறாங்க. பாப் கத்தி பலே பலே தோ ஏக் பாத் பக்கி கர்லோ. பாபா சொல்ற முதல்ல ஒரு விஷயத்தை பக்கா பண்ணும். अपने को ஆத்மா சமஜ் பாப்கோ யாத் கரோ. தன்னைத்தானே ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்யுங்கள். இஸ்மே ஹி மெஹனத். இதில் தான் உழைப்பு தேவையா. ஜெய்சே 8 घंटा சர்க்காரி நௌக்கரி ஹோத்தினா. எப்படி கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறவங்களுக்கு 8 மணி நேரம் அவங்க வேலை செய்யணும். அபி தும் பேகத் கி சர்க்கார் கி மதத்கார். இப்போ நீங்கள் எல்லையற்ற அரசாங்கத்தின் உதவியாளர்கள் இல்லையா. இது பாண்டவ கவர்மெண்ட். तुमको कम से कम 8 घंटा पुरुषार्थ कर याद में रहना. ஆகவே நீங்களும் குறைந்ததிலும் குறைந்த 8 மணி நேரம் முயற்சி பண்ணோம் பாபா நினைவில் இருப்பதற்கு. एक अवस्था तुम्हारे ऐसी पक्की हो जाएंगे जो कोई भी याद नहीं आएंगे. அந்த மாதிரி நினைவனுடைய பழக்கத்தை ஏற்படுத்த பாபா நினைவு உறுதியாக ஆகும்போது வேற யாருடைய நினைவு வராது. பாப் கி யாத் में ही शरीर छोड़ेगा. பாபாவுடைய நினைவிலேயே ஷரீரத்தை விடுவார்கள். ஃபிர் வஹா விஜய் மாலா கி தானா பனி. அங்கு அவர்கள் விஜயமாலையின் மணிகளாக ஆவார்கள். ஏக் ராஜா கி பிரஜா கித்னி டேர் ஹோத்தி. ஒரு ராஜாவுக்கு அநேக பிரஜைகள் இருப்பாங்க. யஹா பி பிரஜா பன்னி ஹே. ஸோ அந்த பிரஜைகளை இங்கே தான் நீங்கள் உருவாக்கணும். தும் விஜய் மாலைக்கு தானே பூஜனே லாயக் பனி. நீங்கள் வெற்றி மாலையின் மணிகளாக பூஜைக்கு தகுதியானவர்களாக ஆகிறீங்க. 16,108 की माला होती है. 16,108 மணிகளுடைய மாலை உருவாகின்றது. एक बड़े बॉक्स में पड़ी रख. ஒரு பெரிய பெட்டிக்குள்ள அந்த மாலை போட்டு பத்திரமா மூடி வச்சிருப்பாங்க. 8 माला 108 अंत में 16,001. 8 மணி மாலை, 108 மணி மாலை, அப்புறம் 16,108 மணி மாலை. बच्चों ने बाप से राज्यों सीख सारे विश्व की स्वर्ग बनाए. குழந்தைகள் தந்தையிட்டிருந்து ராஜ்யூகத்தை கற்றுக்கொண்டு முழு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்குகிறீர்கள். இஸ்லே தும்கோ பூஜா ஜாத். ஆகவே உங்களுக்கும் பூஜை நடைபெறுகின்றது. தும் ஹி பூஜ்யதே. நீங்கள்தான் பூஜைக்கு உரியவர்களாக இருந்தீர்கள். ஃபிர் பூஜாரி பனே. அப்புறம் பூஜாரியாக ஆயிட்டீர்கள். எக் தாதா கத்தை அம்னே குத் மாலா ஃபேரி. பிரம்மா பாபா சொல்றாரு, நானும் மாலையை உருட்டி கொண்டிருந்தேன். लक्ष्मी नारायण की मंदिर में यूँ तो रुद्र माला होनी चाहिए. லக்ஷ்மி நாராயண் கோவிலுக்கு போவாங்க, மேலும் ருத்ர மாலையை வச்சிருப்பாங்க.
तुम पहले रुद्रमाला फिर रुंटमाला முதல்ல रुद्रमाலை அதன் பிறகு रुंटमाலை पहले नंबर में रुद्रमाला जिसमें शिव भी है रुंटमाला में शिव कहाँ से आए रुद्रमाலையில் முதல் மணியாக शिव பாபாவை காட்டியிருக்காங்க பட் रुंटमाலையில் சிவன் என்பதே கிடையாது வகை விஷ்ணு கி மாலா रुंटमाலை என்பது விஷ்ணுவின் மாலை इन बातों को कोई समझते हो இந்த விஷயத்தை யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா என்ன இது ருத்ர மாலைங்கிறது சிவபாபாவுடைய மாலை ருண்ட மாலை என்பது விஷ்ணுவனுடைய மாலை பிராமணோं की माला नहीं बन सकती பிராமணர்களுக்கென்ற மாலை உருவாக்க முடியாது பிராமண் की माला होती नहीं பிராமணர்களின் மாலை என்பதே கிடையாது तुम जितना याद में रहते हो फिर वहाँ भी जास्त नस्तिक में आकर राजी करेंगे இங்கே நீங்கள் எவ்வளோ பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அங்கே நெருக்கத்தில் வந்து ஆட்சி செய்வீர்கள் அங்கே ராஜ பரிவாரத்தில் நெருக்கத்தில் இருப்பீங்க ए पढ़ाई कोई और जगह मिल न सके இந்த படிப்பு வேறு எங்கேயுமே கிடைக்க முடியாது तुम जानते हो अभी हम इस पुरानी शरीर को छोड़ स्वर्गवासी बने இப்போ நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க நாம் இந்த பழைய உடலை விட்டு மீண்டும் சொர்க்கவாசியாக ஆக போகிறோம் सारा भारत स्वर्गवासी बनेंगे முழு பாரதமே சொர்க்கவாசியாக ஆகுவார்கள் इन पर्टिकुलर भारत में ही स्वर्ग था குறிப்பாக பாரதத்தில்தான் ஸ்வர்க்கம் இருந்தது 5 वर्ष की बात இதெல்லாம் 5000 ஆண்டுகளுக்கு உண்டான விஷயம் लाखों वर्ष का बात हो नहीं सकता லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் யாருக்கு நினைவு இருக்காது देवताओं की 5 वर्ष हुई स्वर्ग को मनुष्य बल भूल ஆக தேவதைகள் வாழ்ந்து போய் 5000 வருஷம்தான் ஆச்சு ஆனால் மக்கள் அவங்களெல்லாம் மறந்துட்டாங்க சொர்க்கத்தையே மறந்துட்டாங்க तो ऐसे ही कर देते बाकी है कुछ नहीं அவங்க சொர்க்கன்னா என்னன்னே தெரியல கேட்டால் மேலே இருக்குன்னு சொல்லிடுவாங்க அது மாதிரி சொல்லிடுவாங்க தவிர ஒன்றும் தெரியாது इतना पुराना संवत आदि है तोड़ी है सूर्यवंशी चंद्रवंशी फिर और धर्म वाले முதல்ல சூரியவம்சம் சந்திரவம்சத்தை சேர்ந்தவங்க வர்றாங்க அதன் பின்னாடி மற்ற தர்மத்தினர்கள் வர்றாங்க सबसे बिल्कुल है शिव बाबा सबसे वैल्यूबल है शिव बाबा எல்லாத்தையும் விட ரொம்ப மதிப்பானவர் சிவ தந்தை கித்னா சிவலிங் பனாத்தி அவங்க எவ்வளோ சிவலிங்கத்தை எல்லாம் தயாரிக்கிறாங்க ஆத்மா இத்தனா சோட்டி பிந்தி கிஸ்கி பி சமஜ் மஹி ஆத்மா சின்னஞ்சிறிய புள்ளியாகத்தான் இருக்கின்றது இது கூட யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க புராணி சீஜ் காம் கியா ஆய் பழைய பொருள் என்றாலே எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறாங்க கித்னா கரீத் கர்த்து எவ்வளோ பைசா போட்டு வாங்குறாங்க புராண சீஜ் பௌத் வேல்யூ பழைய பொருளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறாங்க சப்சே வேல்யூபிள் ஹை சிவ பாபா அனைவரை விட ரொம்ப மதிப்பானவர் சிவ தந்தை கித்னா சிவலிங் பனத் எவ்வளோ சிவலிங்கம் செய்கிறாங்க ஆத்மா இத்தனா சோட்டி பிந்தி கிஸ்கோ சமஜ் மே நஹி ஆத்தி சூக்ஷ்ம ரூப் ஆத்மா ரொம்ப சூக்ஷ்மமானது பாப் ஹி சம்ஜாத்தே இத்தனி சோட்டி பிந்தி மே இத்தனா பாட்னுது பாபா தான் புரிய வைக்கின்றார் இந்த சிறிய ஆத்மாக்குள்ள எத்தனை பாகங்கள் பதிவாகி இருக்கின்றது வக் ட்ராமா ரிப்பீட் ஹோத்தி இருக்கு அந்த நாடகம் மீண்டும் சுழன்று கொண்டே இருக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ज्ञान तुमको वहाँ नहीं रहेंगे இந்த ஞானம் உங்களுக்கு அங்கே சொர்க்கத்தில் இருக்காது ये प्रलोभ हो जाता है तो फिर कोई सहज राज्यों सिक्का कैसे सकते பிரளயம் ஆயிருதுன்னு சொல்கிறாங்க அப்போ எல்லாமே அழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் உட்காந்து யார் ராஜ்யம் சொல்லி தருவாங்க எக்ஸப்ட் பக்தி மார்க்கிலேயே பைட் பண்ண பக்தி மார்க்கத்துக்காகன்னு நிறையா கதைகளை உருவாக்கி வச்சுருக்காங்க अभी बच्चे जानते बाप द्वारा विष्णु देवता छत्री 3 धर्म स्थापना हो रही है இப்போ பாபாவின் மூலமாக பிராமண தர்மம் தேவதா தர்மம் சத்ரி தர்மம் இது மூணுமே ஸ்தாபனா ஆயிட்டுருக்கு பவிஷ்ய நயி துனியா இதெல்லாம் எதிர்கால புதிய உலகத்திற்காக
पढ़ाई जो तुम पढ़ते हो वह इस जन्म के लिए உலகத்தில் உள்ள கல்விகள் படிச்சீங்கன்னா அது இந்த ஒரு பிறவிக்கு மட்டும்தான். இன்கி பிராலப் தும்கு நயி துனியா में मिल. ஆனால் ஞானத்தினுடைய பிராப்தி உங்களுக்கு புதிய உலகத்தில் கிடைக்கின்றது. एक पढ़ाई होती संगम पर. ஆகவே இந்த படிப்பே சங்கம யுகத்தில் தான். एक पुरुषोत्तम संगम युग. இது पुरुषोत्तम संगम युகம். மனுஷ தேவதா ஜரூர் சங்கம் பர்ஹி பன். மனிதர்களை தேவதையாக எப்போ மாற்ற முடியும்? இந்த சங்கம யுகத்தில் பாபா ஒருத்தரால் தான் மாற்ற முடியும். பாப் பச்சுக்கு சப் ராஸ் சம்ஜாத்து. பாபா குழந்தைங்களுக்கு எல்லா ரகசியம் புரிய வைக்கிறார். எக் பி பாபா ஜான்தே தும் சாரா தின் இஸ் யாத் மே நகி சக்தே. பிரம்ம பாபா கூட புரிஞ்சிருக்கார். யாராலையும் முழு நாள் ஒரே பாபா நினைவில் நிலைத்திருப்பது என்பது கஷ்டம். பாப்போं को बोझ सिर पर बहुत है इसलिए बाबा कहते याद में रहो. பாவத்தின் சுமை தலை மேலே நிறைய இருக்கு. அதனால்தான் பாபா என்ன சொல்றாரு? ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். திருமுக்கிய சித்திர பேக்கெட் மே டால் தோ. திரிமூர்த்தி என்ற சித்திரம் பேக்கெட் சைஸில் சிறுசார். அதை நீங்கள் எப்போவுமே பேக்கெட்டில் வச்சுக்கோங்க. கடி கடி பூல்சாத். ஏன்னா நீங்கள் அடிக்கடி மறந்துடுறீங்க. அல்லாஹ் को याद करने से बे आदि सब याद आ जाए. அல்லாஹ்வை நாம் நினைவு செய்யும்போது மற்றபடி பே அவர்களுடைய துணைவியாரோ நினைவில் வருவாங்க. தேக அபிமான் ஹோகா தோ யாத் கைசே. தேக அபிமானம் இருந்தால் எப்படி நாம் நினைவு செய்ய முடியும்? त्रिमूर्ति का चित्र पैकेट में डाल दो परंतु गड़ी गड़ी. त्रिमूर्ति चित्रத்தினுடைய ஃபோட்டோவோ பேக்கெட்டில் போட்டுக்கணும். பேட்ச் தோ சதா லகா ரஹி. பேட்ச் எப்போவுமே நம்ம போட்டிருக்கணும். லிட்ரேச்சர் பி ஹோ. பாபாவுடைய புக்ஸும் கையில் வச்சுருக்கணும் எங்கே போனாலும். कोई भी अच्छा आदमी है उनको देना. யாராவது ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் அவர்களுக்கு நாம் இதை கொடுக்கணும். अच्छा आदमी கங்கே முஃபத் மே லேங்கி नहीं. நல்ல மனுஷனாக இருந்தால் என்ன சொல்லலாம்? இதெல்லாம் இலவசமால நாங்கள் வாங்க மாட்டோம். போலோ இஸ்கா கியா பைசா ஹே. நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க இதுக்கு என்ன பைசா ஆகும்னு. கரீபோங்கி முஃபத் மே தி. ஏழைகளுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகின்றது. அச்சா ஆத்மி கபி முஃபத் மே லேங்கி नहीं. நல்ல பணக்காரங்க வெல் டு டூ ஃபேமிலினா ஃப்ரீயாக கொடுத்தா வாங்க மாட்டாங்க. போலோ இஸ்கா கியா பைசா. அப்போ அவங்க கேட்பாங்க இதுக்கு எவ்வளோ பணம்னு. बोलो एक गरीबों की मुफ्त में दी जाती बाकी जो जितना दे. ஏழைகளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். மற்றபடி நீங்கள் என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ கொடுங்க. ராயல்ட்டி ஹுனிச்சு. நம்முடைய ஒவ்வொரு பேச்சு நடத்திலே ராயல் தன்மை. துமாரி ரசம் ரிவாஸ் துனியா சே பில்குல் ஞாரி ஹுனி. உங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே உலக மக்களிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டதர். ராயல் ஆத்மி அப்பகி குச் ந குச் தே தேங்கி. ராயல் மனிதன் என்றாலே தானாகவே ஏதாவது சகயோகம் செய்வான். तो हम सबको देने का कारण எல்லாரோடதும் நம்ம கொடுத்த காரணத்தினால அந்த மாதிரி ஆயிடுது. कोई पढ़कर भी तुमको पैसा. எல்லாருக்கும் கொடுங்க. ஏழைகளுக்கு இலவசமாக கொடு. பணக்காரங்க எவ்வளோ வேணும்னு கேட்டால் உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்கன்னு கேளு. எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா தான் அவங்க படிப்பாங்க. ஒரு சிலர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பணம் கொடுப்பாங்க. खर्च तुम करते हो ना. நீங்கள் தானே செலவு பண்ணுறீங்க. போலோ हम अपना तन मन धन भारत की सेवा में खर्च करते. அவங்க சொல்லுவாங்க எங்களுடைய மனம் உடல் செல்வத்தால் பாரதத்தின் சேவைக்காக செலவு செய்கிறோம். நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को நமஸ்தே. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. धारणिक उंडाना मुख्य सारम. इस बेहद की सरकार को मदद करने के लिए कम से कम 8 घंटा याद में रखने का पुरुषार्थ.
இந்த எல்லையற்ற அரசாங்கத்திற்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் குறைந்ததிலும் குறைந்து 8 மணி நேரம் தந்தையின் நினைவில் இருக்கக்கூடிய முயற்சி பண்ணுங்க. யாத் में जो माया विघन डालती उसको घबराना नहीं. நாம் நினைவில் இருக்கணும். அப்போ சில தடைகள் என்பது ஏற்படும். பட் அந்த தடைகளை நம்ம கண்டு பின்னோக்கி போகக்கூடாது, பயப்படக்கூடாது. इस पुरुषोत्तम संगम पर ईश्वरी संप्रदाय पर ईश्वर की मत पर இந்த புருஷோத்தம சங்கமயத்தில் ஈஸ்வரிய சம்பிரதாயம், ஈஸ்வரிய குடும்பத்தை சேர்ந்தவர்களாகி ஈஸ்வரனுடைய வழி பிரகாரம் நடக்க வேண்டும். கரம் கர்த்தே பி ஏக் பாப் கி யாத் மே ரக்னே கா, காரியங்கள் செய்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையின் நினைவில் இருப்பதற்குண்டான பயிற்சி செய்ய வேண்டும். वरदानम अंतर्मुक्ता की गुफा में रहने वाला देह से न्यारा देखी भव. உள்நோக்கு முகம் என்ற குகைக்குள் அமர்ந்திருப்பவர்கள், உள்நோக்கு முகம் என்ற குகைக்குள்ள நம்ம அமர்ந்திருக்கணும். அவங்க தேகத்திலிருந்து விலகி ஆத்ம அபிமானியாக இருப்பார்கள். जो पांडव की गुफा दिखाते वह अंतर्मुक्ता की गुफा. அவங்க பாண்டவர்களுடைய மழை என்று சொல்வார்கள். ஆனால் நமக்கு இங்கே எந்த மழை? உள்நோக்கு முகம் என்ற மழை. जितना देह से न्यारा देह रूपी स्थिति में होने के गुफा में रहते तो उतना दुनिया के वातावरण में सदा परे. எவ்வளோ நீங்கள் இந்த தேகத்திலேருந்து விடுபட்டிருக்கீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ தேக உணர்வுலேருந்து நம்ம விடுபட்டு இருக்கோமோ அவ்வளோக்குள்ள பாபாவினுடைய நினைவு தானாகவே வரும். உத்தனா துனியா கி வாத்தாவரன் சே பர், அந்த அளவுக்கு இந்த உலக வாயு மண்டலத்திலிருந்து விலகி இருப்பாங்க. ஜெய்சே குஃபா கே அந்தர் रहने से बाहर की वातावरण से परे. எப்படி ஒரு குகைக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அப்போ வெளி உலகத்தினுடைய வாயு மண்டலத்திலிருந்து அவங்க விலகி இருக்காங்க. அந்தர்முகி குஃபா, அந்தர் உள்நோக்கு முகம் என்ற கோதை சப்சி ஞாரிகை, எல்லாத்தை விட ரொம்ப பிரியமானது. स्लोगन साधना बीज है, साधन उसका विस्तार है, विस्तार में साधना को छुपा नहीं देना. சாதனை, யோகம் என்பது விதை, சாதனங்கள் என்பது விரிவாக்கம். விரிவாக்கத்தில் அதாவது சாதனங்களில் போய் நம்முடைய சாதனை என்பது மறைந்து விடக்கூடாது. अव्यक्त इशारा आत्म स्थिति में रहने के अभ्यास करो, अंतर्मुखी बनो. अव्यक्त சமிக்கை, ஆத்ம நிலையில் இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள், உள்நோக்கு முகமுடையவர்களாக ஆகுங்கள். अंतर्मुक्ता की निशानी सदा सागर की तले में खोए हुए गंभीर मूर्ति है. ஸோ உள்நோக்கு முகத்தில் இருக்காங்க அப்படின்னு அடையாளம் என்ன? ஞான கடலுடைய கரையோரத்தில் இருக்காங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? கம்பீரமாக இருப்பார்கள். அவங்களுடைய முக தோற்றம் தென்படும், இவங்க ஒரு ஆன்மீகவாதி. எவ்வளோக்கு நம்ம மனன் சிந்தன் செய்கிறோமோ அவ்வளோக்கு நம்மகிட்ட ரமணீக தன்மைங்கிறதே குறைஞ்சிருச்சுங்க. மனன் சிந்தன் करने वाला चेहरा और रमणीक अर्थात मुस्कुरात. எப்போ மனன சிந்தனம் செய்கின்றார்களோ, ஞான சிந்தனை செய்துட்டே இருக்காங்களோ அவங்க ரமணீகமாக இருப்பாங்க, மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. दोनों ही लक्षण सूरत में प्रत्यक्ष होगा. இந்த 2 லட்சணங்கள் அவங்க முக தோற்றத்தில் வெளிப்படும். ஞான சிந்தனை செய்திருக்கிறதும் அவங்க முகத்திலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது அவங்க எப்படி இருப்பாங்க? கம்பீரமாகவும் சிரித்த முகத்தோடும் இருப்பார்கள். ஒன்று மனன சிந்தனை செய்யக்கூடிய தோற்றம், இன்னொன்று சதா ரமணீகமாக சிரித்து கொண்டிருக்கக்கூடிய தோற்றம். दोनों लक्षण सूरत में प्रत्यक्ष. 2 குணங்களும் தோற்றத்தில் பிரத்யட்சமாக தெரியும். अंतर्मुक्ता सदा हर्षित मुख, உள்நோக்கு முகமானவர்கள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். क्योंकि माया का सामना करना समा, ஏன்னா மாயிட்ட போய் எதிர்க்கக்கூடிய விஷயம் தேவையில்லை. अच्छा, ओम शांति, ओम शांति, ओम शांति.
ममता की मूरत माँ मेरी, तेरी याद सदा मुझे आती है। ममता की मूरत माँ मेरी, तेरी याद सदा मुझे आती है। दुनिया सो जाती है तब तू, दुनिया सो जाती है तब तू, सपने में लोरी गाती है। तेरी याद सदा मुझे आती है। ममता की मूरत माँ मेरी। உலகினை மாற்றிட உதவிடும் ராஜயோகம், உலகினை மாற்றிட உதவிடும் ராஜயோகம், அதனை பயின்றிடுவோம் நாம். உலக தந்தை சிவனளித்த ஞானம் தெளிந்திடுவோம். உலகினை மாற்றிட உதவிடும் ராஜயோகம். ஜாதி சமய பேதம் நீக்க ஆத்ம தர்மம் அறிந்தோ. ஜாதி சமய பேதம் நீக்க ஆத்ம தர்மம் அறிந்தோ. ஆதி நிலையை உணர்ந்து கொண்டு, ஆதி நிலையை உணர்ந்து கொண்டு, தேவ குணங்கள் பெருக செய்து தூய்மையாய் வாழ்வோம். தேவ குணங்கள் பெருக செய்து தூய்மையாய் வாழ்வோம். உலகினை மாற்றிட உதவிடும் ராஜயோகம். விதை ரூப தந்தை சிவனே கீதை ஞானம் சொன்னார். விதை ரூப தந்தை சிவனே கீதை ஞானம் சொன்னார். நிதமும் ஞான வழியில் நடந்து, நிதமும் ஞான வழியில் நடந்து, அத்தீந்திரிய சுகம் என்பதை அனுபவம் செய்வோம். அத்தீந்திரிய சுகம் என்பதை அனுபவம் செய்வோம். உலகினை மாற்றிட உதவிடும் ராஜயோகம்.
இடைந்திடுவோம். உலகினை மாற்றிட உதவிடும் ராஜயோகம். புதிய பாரத சொர்க்க பூமி மீண்டும் விரைவில் தோன்றும். புதிய பாரத சொர்க்க பூமி மீண்டும் விரைவில் தோன்றும். அதிகமாக சேவை செய்து அதிகமாக சேவை செய்து விதியை மாற்றி அமைத்துக் கொண்டு இன்பமாய் வாழ்வோம். விதியை மாற்றி அமைத்துக் கொண்டு இன்பமாய் வாழ்வோம். உலகினை மாற்றிட உதவிடும் ராஜயோகம். அதனை பயின்றிடுவோம் நாம். உலக தந்தை சிவனளித்த ஞானம் தெளிந்திடுவோம். உலகினை மாற்றிட உதவிடும் ராஜயோகம். அதிகமான செல்வமோ இல்லை அதிகமான எண்ணங்களோ ரெண்டுமே நம்ம மனசுல அதிகப்படியான சுமையை ஏத்துது. Extra wealth or extra thoughts both put extra weight over your mind.